அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவுக்கு நெருக்கடி. பொங்கல் திருநாளில் பற்ற வைத்த காங்கிரஸ் எம்பி. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மே மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்ற நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமகவும் அதில் இணைந்துள்ளது. ஏற்கனவே தமாக அந்த கூட்டணியில் உள்ள நிலையில் மேலும் சில கட்சிகளை தேஜ கூட்டணியில் இணைக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் மிக நீண்ட காலமாக அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை அடிக்கடி முன்வைத்து பேச துவங்கியுள்ளன. விசிக தலைவர் பல மேடைகளில் அதிகார பகிர்வு பற்றி பேசுவதும், பின் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பின் அது எங்கள் நீண்டகால லட்சியம், இப்போதைக்கு அதற்கு வாய்ப்பு இல்லை என பல்டி அடிப்பதும் வாடிக்கையாக உள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் அடிக்கடி அதிகார பகிர்வு குறித்து வாய்விட்டாலும் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ஆதரவாகவே கருத்து தெரிவித்து வருகிறார். செல்வ பெருந்தகையின் செயலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி போன்றோர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அதிகார பகிர்வு குறித்து கட்சி மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும், அது தேவையில்லை என செல்வ பெருந்தகை பேசக்கூடாது எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி போன்ற திமுக மூத்த தலைவர்கள் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறி வருகின்றனர். ஸ்டாலினின் கருத்தைத்தான் பெரியசாமி போன்ற மூத்த தலைவர்கள் பேசுவதாகவும் திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் லோக்சபா எம்பி மாணிக்கம் தாக்கூர் பொங்கல் திருநாள் அன்று எக்ஸ் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆட்சியில் பங்கு என்றால் என்ன என்பதை அறிய ஒரு மாடல் உண்டு. கேரளாவின் UDF எனப்படும் ஒன்றுபட்ட ஜனநாயக முன்னணி மாடல் தான் அது. காங்கிரஸ் தலைமையேற்று நடத்திய கூட்டணி அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையான பாதையை அது காட்டுகிறது. நட்பும் பங்கும் என்பதே ஒன்றுபட்ட ஜனநாயக முன்னணி அரசியலின் அடித்தளம். ஒன்றுபட்ட ஜனநாயக முன்னணியில் நாங்கள் அனைவரும் தேர்தலை ஒன்றாகவே எதிர்கொள்கிறோம். பரஸ்பர நம்பிக்கையும் ஒரே அரசியல் நோக்கமும் அவர்களின் பலமும் தான் முக்கியமானது. அங்கு தேர்தல் முடிந்ததும் கூட்டணிக்கு யாரும் பை பை என சொல்வதில்லை. தேர்தலில் கூட்டாளிகள், ஆட்சியிலும் பங்கு பெறும் கூட்டாளிகளே. அமைச்சர் பதவிகளும் முக்கிய துறைகளும் பலத்தையும் உடன்பாட்டையும் பொறுப்பையும் அடிப்படையாக கொண்டு பகிரப்படுகின்றன. இது பெயருக்கான கூட்டணி பங்கீடு அல்ல. முக்கிய கொள்கை முடிவுகள் ஒன்றுபட்ட ஜனநாயக முன்னணியின் ஒருங்கிணைப்பின் வாயிலாக கேரளாவின் சமூக அரசியல் முன்னேற்றத்தை மதித்து எடுக்கப்பட்டன. தேர்தலுக்கு பின் அங்கு துரோகம் இல்லை. ஓட்டுகள் எண்ணப்பட்டதும் கூட்டணியை ஒதுக்கும் அரசியல் இல்லை. இதுதான் ஒன்றுபட்ட ஜனநாயக முன்னணி மாடல். மற்ற மாடல்களிலிருந்து வித்தியாசப்படும் மாடல். இந்த ஒன்றுபட்ட ஜனநாயக முன்னணி மாடல் 2026 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும். நல்ல ஆட்சியாக மாறட்டும். ஆட்சியில் பங்கு வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தமிழக காங்கிரசார் ஒவ்வொருவரின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் மாணிக்கம் தாகூரின் கருத்து அமைந்துள்ளது. கேரளாவின் UDF மாடலை சுட்டிக்காட்டியதன் மூலம் தமிழகத்திலும் அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதை இதற்கு மேல் தெளிவாக கூறவே முடியாது. திமுக இனியும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அவர்கள் காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்க கூடும். இன்னும் மோசமான அம்புகளை எங்கள் மீது வீசக்கூடும். நாங்கள் அனைத்திற்கும் தயாராக உள்ளோம். 2026 அமையும் ஆட்சி கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க வேண்டும். அதில் காங்கிரஸ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதே எங்கள் அனைவரின் விருப்பம். அதை நிறைவேற்றியே காட்டுவோம் என அவர்கள் கூறினர். பொங்கல் நாளில் திமுகவுக்கு டென்ஷன் ஏற்றும் வகையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெளியிட்ட பதிவு தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி டவுட்டு தான், பொடி வைத்து பேசும் பழனிசாமி. சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் காளிப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் பொங்கல் விழா நடந்தது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பழனிசாமி, திமுக அதிமுக கூட்டணி அமைவது சந்தேகம்தான் என்றார். போராட்டத்தில் ஈடுபட்டு ஆசிரியர் இறந்திருக்காரு. அது உங்க தைப்பொங்கல் ஏற்கனவே நான் வந்து ட்விட்டர்ல கொடுத்திருக்கேன். இந்த ஆட்சியில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும்னா போராடிட்டு இருக்கிறாங்க.
ஆகவே வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுதே அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், வாக்குறுதிப்படி அவர்கள் வாக்குகளை பெற்று விட்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதனால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் இதில் போராடிட்டு கூட்டணி சில கட்சிகள் வரும். அந்த உடனே நாங்க சொல்றோம், அது எப்படி எல்லாம் பகிரங்கமா சொல்ல முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கட்சி. நாங்களாம் ஒன்னா சேர்ந்து தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்குமா இருக்காதா என்பது சந்தேக நிலைக்கு வந்துட்டு. புதிதாக அறிவிச்சிருக்க ஓய்வு திட்டத்துல வந்து அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுறதா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப பழைய ஓய்வு திட்டமா வேணும் இருக்காங்க. அதாவது இந்த ஓய்வு திட்டத்தையே ஒரு நாடகம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டத்தை அப்படியே பூசி ஒரு நன்மை வைக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேறியிருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தான் இந்த அரசும் அறிவிச்சிருக்கு. வேற என்ன புதுசா எதுவுமே இல்லை. ஒண்ணு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதுல பிரைஸ் இண்டெக்ஷன் இருக்குது. இதுல வந்து அகவலப்படி கொடுக்குறாங்க. அதுதான் மாற்றம், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே புதுசாக இல்லை. அவர்களும் கேட்பது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். பழைய ஓய்வு திட்டத்துல அரசுடைய பங்களிப்பு இல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய தினம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்துல பங்களிப்பு இருக்குது. இதுல என்ன இவர்கள் புதுசா வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க? அவர் கேட்ட கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றலையே. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில சங்கங்களை இன்றைக்கு அதுல ஆதரவு கொடுத்துட்டு இருப்பதா எனக்கு தெரியுது. ஆனா பெரும்பாலான அரசுகள் இதை ஏற்கவில்லை. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஓய்வு திட்டத்தில் இருக்கு. வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு தான் என்னுடைய பார்வை. தெளிவா நான் வந்து அறிக்கையின் வகையில தெளிவு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான? அதெல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. பிரதமர் மோடி பொறுத்த வரைக்கும் எது நடக்குமோ அதுதான். தேஜ கூட்டணிக்கு விஜய் வருவாரா? 2021 தமிழகத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜ, பாமக, தமாக, புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜ, பாமக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவை தேஜ கூட்டணியில் இடம்பெற ஒப்புதல் அளித்துள்ளன. இந்நிலையில் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க தொடர்ந்து பேச்சு நடக்கிறது. சமீபத்தில் 3 நாள் பயணமாக மும்பைக்கு ஜி.கே. வாசன் சென்றிருந்தார். அங்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியுள்ளார். அவர்கள் சந்திப்பின் போது தமிழக தேஜ கூட்டணியில் நடிகர் விஜயின் தவேகாவையும் இணைக்க வேண்டும் என பியூஷ் கோயலிடம் வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்துள்ள பாமகவை ஒன்றிணைக்க வேண்டும், தவேகாவையும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும். அதற்காக ராமதாஸ் தரப்பு மற்றும் விஜய் தரப்பிடம் பாஜ தரப்பினர் பேச்சு நடத்த வேண்டும் என பியூஷ் கோயலிடம் வாசன் வலியுறுத்தியுள்ளார். விஜய் தேஜ கூட்டணிக்கு வர வேண்டும் என அண்ணாமலை ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக தரப்பில் இருந்தும் விஜயிடம் பேச்சு நடக்கிறது என பியூஷ் கோயல் வாசனிடம் சொல்லியுள்ளார். அடுத்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு முன் தமிழக தேஜ கூட்டணி வலுப்படுத்தப்படும். வரும் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பர் என்பதால் அதற்குள் கூட்டணிக்கு வாய்ப்புள்ள அனைத்து கட்சியினரிடமும் பாஜ, அதிமுக தரப்பு பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது என்று பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் பாடல்கள் பிடிக்கும், பாட்டு பாடி வைப் செய்த ஸ்டாலின். இளம் தலைமுறையினரை ஈர்க்கும் விதமாக வைப் வித் MKS எனும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தற்போது அந்நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம் வெளிவந்துள்ளது. அதற்கான வீடியோவை எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அந்நிகழ்ச்சியில் சினிமா பாடலாசிரியர் மதன் கார்கி, பாடகர்கள் அந்தோனிதாஸ், பிரியங்கா, இசையமைப்பாளர் தென்மா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் முதல்வரிடம் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்ன என்பது போல தனிப்பட்ட கேள்விகளை கேட்டனர். அப்போது பழைய பாடல்கள் அதிகம் விரும்பி கேட்பதாகவும் அதிலும் குறிப்பாக மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் நடித்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அதிகம் பிடிக்கும் எனவும் தெரிவித்தார். டிடிகேன்னு ஒரு கேசட் வரும், அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓல்டு சாங்ஸ் நான் கேட்பேன் அதிகமாக. பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக கேட்குறது எம்ஜிஆர் படங்கள், பழைய படங்கள். மன்னாதி மன்னனில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6 சாவு 100 சாவு அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன்.
அதே மாதிரி நீ இல்லாத உலகத்தில் நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்தில் சிந்தனை இல்லை, சுசிலா பாட்டது. தெய்வத்தின் தெய்வனுங்க அந்த படம். அதை ரொம்ப விரும்பி கேட்பேன். சார் ஒரு 2 லைன் நீ இல்லா உலகத்திலே பாடுவீங்களா சார் எங்களோட சேர்ந்து? பாடலாமா? சரியா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை, காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நான் முதலான் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. விஜயின் ஜனநாயகன் வழக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க மறுப்பு. நம்பிக்கையுடன் காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றம். தவிக தலைவர் விஜய் நடித்துள்ள படம் ஜனநாயகன். இனி அரசியலில் தீவிர கவனம் செலுத்த உள்ளதால் இதுதான் தன் கடைசி படம் எனவும் அவர் அறிவித்துள்ளார். இந்த படம் கடந்த 9 திரைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்காததை அடுத்து படத்தின் வெளியீடு தள்ளி போனது. இதையடுத்து பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க உடனே மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என முறையிட்டது. மனுவை கடந்த 9 விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆஷா ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. அன்றைய தினமே 2 நீதிபதிகள் அமர்வில் அந்த மனு விசாரிக்கப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதித்து வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, AG மாஷி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஆஜரானார். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வெளியாகும் என ஏற்கனவே அறிவித்து இருந்தோம். நாடு முழுவதும் 5000 தியேட்டர்களில் படம் வெளியாக இருந்தது. டிக்கெட்டுகள் விற்பனையும் நடந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் குறிப்பிட்ட 10 காட்சிகளை நீக்கினால்தான் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் தரப்படும் என தணிக்கை வாரியம் தெரிவித்தது. எனவே இந்த விவகாரத்தில் கோர்ட் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டார். இதையடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறியதாவது: சென்னை ஐகோர்ட்டில் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. அடுத்த வாரம் மறு விசாரணை நடக்க உள்ளது. இந்த நிலையில் அவசரமாக சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டிய அவசியம் என்ன? இதை மிகவும் வேகமான செயல்பாடாக கருதுகிறோம். தற்போதைய சூழலில் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என நீதிபதிகள் கூறினர். இதனால் ஜனநாயகன் ரிலீஸுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்வு கிடைத்துவிடும். பொங்கல் விடுமுறையில் படம் ரிலீஸ் ஆகும் என நம்பியிருந்த விஜய் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் இன்று முடிவுகள் வெளியீடு. மகாராஷ்டிராவில் உள்ள 29 மாநகராட்சிகளுக்கு நேற்று ஓட்டுப்பதிவு நடந்தது. இந்த தேர்தலில் பாஜக ஏக்நாத் ஷிண்டே அணியான சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கொண்ட ஆளுங்கட்சியின் மகாயுதி கூட்டணியும், உத்தவ் தாக்கரே அணியான காங்கிரஸ், சிவசேனா மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கொண்ட எதிர்க்கட்சியின் மகாவிகாஸ் அகாடி கூட்டணியும் போட்டியிடுகின்றன. நேற்று காலை ஓட்டுப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடந்தது. ஒரு சில இடங்களில் நேரம் நீட்டிக்கப்பட்டது. ஓட்டுப்பதிவுக்கு பிறகான கருத்து கணிப்பு முடிவுகளில் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. பல்வேறு நகராட்சிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் மும்பைக்கு இரவோடு இரவாக கொண்டு வரப்பட்டன. மும்பையில் 23 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 2299 அதிகாரிகள் வாக்குகளை எண்ணும் பணிகளில் ஈடுபட உள்ளனர். காலை 10 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு சீரிப்பாய தயாரான காளைகள் துவக்கி வைக்கிறார் உதயநிதி. ஆண்டுதோறும் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. மாட்டுப்பொங்கல் தினமான இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடக்க உள்ளது. துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்பிற்கு பின்னர் உறுதிமொழி எடுக்கப்பட்ட பின் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 ஜல்லிக்கட்டு காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன.
இந்த ஜல்லிக்கட்டு போட்டி 12 சுற்றுகளாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் வீதம் களமிறக்கப்படுவர். 11 சுற்றுகளில் அதிகம் பிடித்த வீரர்கள் இறுதிச் சுற்றில் அனுமதி வழங்கப்படுவர். ஒவ்வொரு சுற்றிலும் அதிக காளையை பிடித்த வீரர்களின் பெயர் LED திரையில் திரையிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைக்கு தமிழ்நாடு துணை முதல்வர் சார்பில் கார் மற்றும் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தென்மண்டல IG விஜயேந்திர பிதாரி தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.